வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். துன் டைம் ஜைனுடீனின் 200 கோடி ரிங்கெட்டுக்கும் அதிகமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு SPRM பரிந்துரை. முன்னாள் நிதி அமைச்சரும் துன் மகாதீர் மொஹமட்டின் பால்ய நண்பருமான காலஞ்சென்ற துன் டைம் ஜைனுடீன் மற்றும் அவரின் குடும்பத்திற்கு சொந்தமான 200 கோடி ரிங்கெட்டுக்கும் அதிகமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பரிந்துரை செய்துள்ளது. அந்த சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டது, அவை ஏன் அறிவிக்கப்படவில்லை என்பதற்கு இதுவரை தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை. அந்த சொத்துக்கள் துன் டைம், அவரின் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு சொந்தமானவை என்று கூறப்படுகிறது. கேள்விக்குறியாக இருக்கும் சொத்துக்கள் குறித்து முறையாக அறிவிக்கப்படவில்லை என்பது உண்மையானால் SPRM சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும் என்று அசாம்பாக்கி விளக்கினார். துன் டைம் மறைந்துவிட்டாலும் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யப்படுவதற்கான திக்கை நோக்கி SPRM நகர்ந்து கொண்டிருப்பதாக அவர் விளக்கினார். PKR கட்சியின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவடையும் நிலையில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு தாம் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி எப்போதுமே தனது நண்பர்தான் என்று நூருல் இசா அறிவித்துள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபிசியை எதிர்த்து போட்டியிடும் நூருல் இசா இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ளார். ரஃபிசி முன்பிலிருந்து எனது நல்ல நண்பர் ஆவார். இந்த நட்பு கடைசி வரை தொடரும் என்று நூருல் இசா குறிப்பிட்டார். கட்டாய பணி ஓய்வு பெறும் வயது வரம்பை 60 65 உயர்த்தும் யோசனை விரிவான ஆய்வு தேவை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பணி ஓய்வு பெறும் வயது வரம்பை உயர்த்துவது தொடர்பான எந்தவொரு யோசனையும் முதலில் அமைச்சு அளவில் விவாதிக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே அந்த யோசனை அமைச்சரவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மக்கள் 60 வயதுக்கு பிறகும் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருப்பதால் மலேசியாவில் 60 வயதில் கட்டாய பணி ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் அசாலினா ஒத்மான் சாய்ட் தெரிவித்துள்ள யோசனை குறித்து கருத்துரைக்கையில் அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். 16 ஆண்டுகளுக்கு முன்பு SPRM விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஓர் அரசியல்வாதியின் உதவியாளரான தியோ பெங் ஹாக் மரணத்தில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டில் தியோ பெங் ஹாக் மரணம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அறிக்கையை மீண்டும் மீளாய்வு செய்ததில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என்று சட்டத்துறை அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மர்மமான முறையில் காணாமல் போன வர்த்தக பெண்மணி பமீலா லிங் SPRM விசாரணையில் ஒரு சந்தேக நபர் அல்ல என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெளிவுபடுத்தினார். கடந்த ஏப்ரல் மாதம் கோலாலம்பூர் சிராஸிலிருந்து புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு செல்லும் வழியில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 42 வயது பமீலா லஞ்ச ஊழல் தொடர்பில் SPRM நடத்தி வரும் புலன் விசாரணைக்கு உதவுவதற்கு ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்டார் என்று அசாம்பாக்கி தெளிவுபடுத்தினார். அதேவேளையில் SPRM விசாரணையின் போது பமீலா லிங் முழு ஒத்துழைப்பு அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பமீலா காணாமல் போனது தொடர்பில் அவரின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மலேசிய இந்தியர் திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான மிசி ஜொஹோர் UiTM பசிர்கூடாங்கில் வெற்றிகரமாக நடைபெற்ற 3D அச்சிடுதல் மற்றும் லேசர் வேலைப்பாடுகளில் மேம்பட்ட AI என்ற 5 நாள் பயிற்சி திட்டம் இன்று நிறைவடைந்தது. தொழில்துறை புரட்சி 4.0 சகாப்தத்தில் சமீபத்திய தொழில்நுட்பத்தை ஆராய ஆர்வமுள்ள 25 இந்திய இளைஞர்களை இந்த திட்டம் ஒன்றிணைத்தது. சுவாரஸ்யமாக கடந்த மாதம் பூச்சோங்கில் நடைபெற்ற முதல் அமர்வின் வெற்றிக்கு பிறகு இந்த திட்டம் நடத்தப்படுவது இது 2வது முறையாகும். இது நவீன தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்முனைவு துறையில் இந்திய இளைஞர்களிடையே உள்ள அதிக தேவை மற்றும் ஆர்வத்தை நிரூபிக்கிறது. மலேசியாவில் உள்ள இந்திய இளைஞர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப திறன்களை வழங்குதல், நிதி சுதந்திரம்,
தொழில் முனைவோர் மனநிலை மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கான மிசியின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சி முழுவதும் பங்கேற்பாளர்கள் அதிநவீன 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம், AI அடிப்படையிலான வடிவமைப்பு செயல்முறைகள் மற்றும் லேசர் வேலைப்பாடு நுட்பங்களை நடைமுறை மற்றும் ஊடாடு முறையில் வெளிப்படுத்தினர். பெறப்பட்ட திறன்கள் பங்கேற்பாளர்கள் புதிய வணிக வாய்ப்புகளை திறக்கவும், ஃப்ரீலான்ஸ் வேலை சந்தையில் நுழையவும், புதுமை சார்ந்த வேலைவாய்ப்பு துறையில் சேரவும் உதவுகின்றன. இந்த திட்டம் படைப்பாற்றலை கூர்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நிலையான வருமானத்தை ஈட்டுவதற்கான பாதையாக டிஜிட்டல் தொழில் முனைவோரின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் உளுத்திராம் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், UITM பசிர்கூடாங்கின் உதவி டைரக்டர் டாக்டர் சித்தி கத்திஜா பின்தி அலியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோலாலம்பூரில் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் ஆசியான் மற்றும் விரிகுடா சீனா ஒத்துழைப்பு மன்ற உச்சநிலை மாநாட்டில் சீன பிரதமர் லீ ஜியாங் பங்கேற்கவிருக்கிறார். 2025ஆம் ஆண்டின் ஆசியானுக்கு தலைமையேற்றிருப்பவர் என்ற முறையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று சீன பிரதமர் மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கிறார். சீன பிரதமர் வரும் மே 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு மலேசியாவில் இருப்பார் என்று சீன வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. பினாங்கு மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள பாரம்பரிய கோவில்களின் நில உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவுவதில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு வலுவான மற்றும் விரிவான பங்களிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு மாநில அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். பினாங்கு மாநில அரசு நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக தாம் இடம்பெற்றது முதல் பினாங்கை சுற்றியுள்ள குறைந்தது 7 பாரம்பரிய கோயில்களுக்கான நில உரிமை பிரச்சினைகளை தீர்க்க தாம் முயற்சிகள் மேற்கொண்டதாக சுந்தர்ராஜு சுட்டிக்காட்டினார். ஆலய நிர்வாகத்தினர், தனியார் நில உரிமையாளர்கள், சுங்கை பஞ்சாங் சட்டமன்ற உறுப்பினர் லிம் சியூ கிம் தலைமையிலான இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் நடவடிக்கை குழு ஆகியவற்றின் அணுக்கமான ஒத்துழைப்பு வாயிலாக இது சாத்தியமாகியதாக பினாங்கு சட்டமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் சுந்தர்ராஜு இதனை தெரிவித்தார். ஜலுத்தோங் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தால் நில உரிமை வழங்கப்பட்டது. லாடாங் புன்னாந்தியில் மத்தியஸ்தர் நடைமுறையின் மூலம் நிலம் வாங்கப்பட்டது மற்றும் தாசே குலகோர் பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலத்தின் இடத்தை குத்தகைக்கு எடுத்தது ஆகியவை இதுவரை அடையப்பட்ட வெற்றிகளில் அடங்கும் என்று சுந்தர்ராஜு விளக்கினார். பாரம்பரிய ஆலயங்களின் பிரச்சினை விவகாரத்தில் புக்கிட் தங்கா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் முன்வைத்துள்ள கருத்துக்கு தாம் உடன்படுவதாக குறிப்பிட்ட சுந்தர்ராஜு, இவ்விவகாரத்தை நாம் உணர்வு பூர்வமாக அல்ல, புறநிலையாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதத்தை பொருட்படுத்தாமல் பாரம்பரிய வழிபாட்டு தலங்கள் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே இந்த நாட்டை ஒன்றாக கட்டி எழுப்பிய சமூகங்களின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளங்களாகும். அவை மதிக்கப்பட வேண்டும், சர்ச்சைக்குரியதாக இருக்கக்கூடாது என்று சுந்தர்ராஜு வலியுறுத்தினார். அதேவேளையில் எந்தவொரு தரப்பினரும் எந்தவொரு வழிபாட்டு தலத்தையும் ஹராம் என்று முத்திரை குத்தவோ அல்லது அழைக்கவோ தேவையில்லை என்பதையும் பினாங்கு சுந்தர்ராஜு ஆணித்தரமாக குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது பெண் தலைமை நீதிபதி என்ற பெருமை பெறும் துன் தெங்கு மைமூன் துவான்மாட் பதவிக்காலத்தை நீட்டிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுகுறித்து விரிவான தகவல் எதனையும் வெளியிடாத பிரதமர், மைமூனின் பதவிக்காலம் நீட்டிப்பது குறித்து தற்போது மிக விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். 66 வயதான மைமூனின் பதவிக்காலம் வரும் ஜூன் 30ஆம் தேதி முடிவடைகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.